அன்பு நண்பர்களுக்கு வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி சமாச்சாரங்களை நான் பேசியது கிடையாது அப்படிங்கிற முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன். அதாவது நண்பர்களே, பெண்ணாகப்பட்டவர் நம்ம இந்தியாவினுடைய கல்ச்சரை வெளிநாட்டில் ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. நம்ம இந்தியாவினுடைய கல்ச்சரை வெளிநாட்டக்காரர்கள் மிகவும் புகழ்ந்து பேசக்கூடிய தன்மை நம்ம இந்தியருடைய கல்ச்சர் அப்படிப்பட்டது. பண்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், பண்பாடு நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற கொள்கை உடையது நம்ம நாடு. இப்போ மற்ற நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு பல பொண்டாட்டிகள் இருக்கக்கூடிய அமைப்பு, ஒரு பெண்ணுக்கு பல ஆண்களுடன் தொடர்பு இருக்கக்கூடிய அமைப்பு, அப்படியெல்லாம் இங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எடுத்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நம்ம இந்தியா என்று சொல்லக்கூடிய விஷயம், இன்னைக்கு வெளிநாட்டவர்கள் இந்தியாவை விரும்பக்கூடிய ஒரே ஒரு காரணம் நம்ம கல்ச்சர் அப்படிங்கிறது, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கொள்கை. அப்படி வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த நம்ம இந்தியாவினுடைய பெருமையை நிலைநாட்டக்கூடிய தன்மை இருக்கு அப்படிங்கிறது உண்மை. இப்போ இந்த சப்ஜெக்டை ஏயா நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அதாவது நண்பர்களே, பெண் என்று சொல்லக்கூடியவர் ஆண் ஆண் என்று சொல்லக்கூடியவர் ஒரு சேத்துல மிதிப்பேன், காலை கழுவிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பழமொழி சொல்லுவோம். ஆம்பளைக்கு என்னையா, அவன் ஒரு கண்ட இடத்துல சேத்துல காலை வைப்பேன், அப்படியே காலை கழுவிட்டு போய்கிட்டே இருப்பேன். பொம்பளை பிள்ளை அப்படியா, எந்த ஆம்பளை ஒழுக்கமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமாக பேசிக்கிடுவாங்க. அதே சமயத்தில் ஒரு பெண் ஒரு தவறு செய்து விட்டால் அந்த பெண்ணை பழி சொல்லு கேட்டு ஆளாக்கக்கூடிய தன்மையும் நம்ம கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு உண்மை. சரிங்களா? இப்போ ஆம்பளை என்ன வேணால் தவறு பண்ணிக்கலாம், அது பெருசாக இல்லை. ஒரு ஆண் பல பொண்டாட்டி கட்டிக்கலாம். ஒரு பிள்ளைய டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த பிள்ளைய டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் சரி விடுங்க அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லிடுவாங்க. ஆனால் அதே ஒரு பெண் பல ஆண்களை கல்யாணம் பண்ணுறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. 30 வயதில் ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் இறந்து விட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த பெண் பிள்ளைகளுக்காக வாழக்கூடிய தன்மை நமது பண்பாடு. சரிங்களா? அதை அப்படியே புரட்டி போடக்கூடிய தன்மையில் சில பெண்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க. கொசு கடி அப்படியே புரட்டி போடக்கூடிய தன்மையில் இன்னைக்கு பெண்கள் சில பெண்கள் இருக்கிறாங்கல்ல. பெண்களே பார்த்து அவதூறு பரப்பக்கூடிய அளவுலையும் பெண்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இந்த உலகத்தில் நல்லது கேட்டது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணுங்க நண்பர்களே. இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை. ஒரு ஜாதகத்தின் ரீதியாக எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். வேத ஜோதிடம் என்பது, இந்த இந்திய பாரம்பரிய ஜோதிடம் மிக மிக ஒரு வலிமையானது. எந்த ஒரு நாட்டிலும் இந்த மாதிரி ஒரு ஆய்வு மனப்பான்மையும் அப்படின்னு சர்வ நிச்சயமாக கிடையாது. நம்ம இந்திய வேத ஜோதிடத்தில், அதிலும் பாரம்பரிய ஜோதிடத்தில் மிகவும் வலுவான அமைப்பு அப்படின்னு கூட சொல்லிடலாம். இப்போ இவ்வளவு பீடிகை ஏயா போடுற அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு பெண் தன்னுடைய கல்ச்சர், பண்பாடு, நாகரிகம், ஒழுக்கக்கேடு, ஒழுக்கம் என்பதை மறந்து பல ஆண்களுடன் தொடர்பு ஏற்பட்டு, காம இச்சையால் தொடர்பு ஏற்பட்டு அந்த பெண்ணுடைய வாழ்க்கை நிர்மூலமான ஒரு ஜாதகத்தை தான் இப்போ உங்கள் முன்னாடி நான் பேச போகிறேன். அந்த பெண்ணுக்கு பல ஆண்களுடன் தொடர்பு விட்டது. வாழ்க்கை சிக்கி சின்னாபன்னமாகிவிட்டார். அப்படிப்பட்ட ஜாதகம் இது வரைக்கும் ஒரு 3 ஜாதகத்தையும் கிடைச்சது. அதை வீடியோவில் போடுறதுக்கு எனக்கு டைமும் இல்லை, அதை பேசுறதுக்கு கூட சந்தர்ப்ப சூழ்நிலையும் இல்லை. இன்றைக்கு ஒரு ஜாதகம் எனக்கு ஒரு சந்தேகம் விட்டது. அதை ஆய்வு செய்து பார்ப்போன்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த மாதிரி தகவல்லாம் நமக்கு கிடைச்சது. அது நம்ம விளக்கம் சொன்னால் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. சரிங்களா? இந்த அமைப்பு
இப்போ அந்த ஜாதகத்தை பற்றி நான் சொல்கிறேன். லக்கணம் விருச்சக லக்கணம், ராசி துலாம் ராசி. லக்கணம் விருச்சக லக்கணம், ராசி துலா ராசி. நண்பர்களே, லக்கணத்துக்குள்ளேயே புதன், சனி, சூரியன், சுக்கிரன், 3ல் குரு, 7ல் ராகு, 12ல் செவ்வாய், கேது, சந்திரன். இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு. இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, விருச்சக லக்கணம். நம்ம எந்த ஒரு ஜாதகத்தை பார்த்தா லக்கணத்தை தான் பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், லக்கண வலுவாக வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ எல்லா ஜோசியரும் சொல்கிறது தான், நான் மட்டும் கிடையாது. லக்கண வலு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால், விருச்சக லக்கணத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர் யாருன்னு ஒரு சின்ன குழு கொடுத்துட்றேன். விருச்சக லக்கணத்துக்கு மிகவும் நன்மை செய்யக்கூடியவர் குரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, விருச்சக லக்கணத்துக்கு அடுத்து நன்மை செய்யக்கூடிய கிரகம் எதுன்னா சந்திரன். சூரியன், சந்திரன், குரு, இவங்க 3 பேரும் அந்த விருச்சக லக்கணத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள். கெடுதல் செய்யக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன், சனி, புதன். சரிங்களா? இப்படி மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இப்போ இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த ராசி கட்டத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சக லக்கணமாகி அந்த லக்கணத்திற்குள்ளேயே புதன், சனி, சூரியன், சுக்கிரன் 4 கிரகம் லக்கணத்துக்குள்ளே இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 7ஆம் பாவக அதிபதி காமத்தை கொடுக்கக்கூடிய பாவகம். 7ஆம் அதிபதி காமத்தை கொடுக்கக்கூடிய பாவகம். இந்த காமத்துக்கு அதிபதியான சுக்கிரன் லக்கணத்துக்குள்ளே இருக்கிறார். சரிங்களா? அந்த சுக்கிரன் புதனுடன் சேர்க்கிறார். புதன் சுக்கிரன் சேரக்கூடிய அமைப்பு காதல் எண்ணங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ராசி கட்டத்தை விளக்கணும்னா 1 மணி நேரம் ஆகும் நண்பர்களே. சுருக்கமாகவே பேசிடுவோம். புதன் சுக்கிரன் லக்கணத்தில் இருந்தால் காதல் வசப்படக்கூடிய தன்மை வரும். அதோட சனி சேர்ந்து விட்டார், இந்த காதல் தன்மையை கெடுத்து விட்டார். லக்கணத்துக்குள்ள சூரியன் இருக்கிறதா என்ன சொல்லுவேன் நான், லக்கணத்துக்குள்ள சூரியன் இருக்கேன், கௌரவம், அந்தஸ்து அப்படின்னு பார்க்கக்கூடிய அமைப்பில் இருப்பேன், ரஃப் அண்ட் டப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த லக்கணத்தில் என்ன நடக்குது, சூரியன் சனியுடன் சேர்ந்து அந்த கௌரவத்துக்கு குறைச்சல் ஏற்பட்டு போச்சு. லக்கணத்தில் சூரியன் சனி அப்படியே இருக்கிறாங்க. விருச்சக லக்கணத்துக்கு சனி லக்கணத்தில் இருந்து சூரியனுடன் சேரும்போது கௌரவ குறைச்சல் ஏற்படுகிறது, கௌரவத்துக்கு இழுக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிற தன்மை வந்துடும். கூடவே சுக்கிரன் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி தொடர்பு வருது. ஒரு பெண்ணு காமத்தால் கெட்டு போகிறாள் சொன்னால் சர்வ நிச்சயமாக 7ஆம் பாவக அதிபதி தொடர்பு இல்லாமல் இருக்காதுங்க. 7ஆம் பாவக தொடர்பு இருந்தால் தான் ஒன்றுக்கு மேற்பட்ட காதலரை பார்க்கக்கூடிய அமைப்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட கணவனை பார்க்கக்கூடிய அமைப்பு, ஒன்றுக்கு மேற்பட்டவருடன் காம இச்சை கொள்ளக்கூடிய அமைப்புன்னு வரும். இது மகா நுணுக்கமான விஷயம் நண்பர்களே. ஒன்றுக்கு மேற்பட்ட காமத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது 7ஆம் பாவக தொடர்பு. மற்ற கிரகம் பாவ கிரகங்களுக்கு ஒரு லக்கணத்திற்கு லக்கண பாவின்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு தொடர்பு வரும்போது இது சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும், தவிர்க்க முடியாது. சரிங்களா? இந்த விருச்சக லக்கணத்துக்கு பாவி யாரு? சனின்னு சொன்னேன், புதன் சொன்னேன், சுக்கிரன் சொன்னேன். அப்போ இந்த 7ஆம் பாவக அதிபதினு சொல்லக்கூடிய லக்கணத்தில் இருக்கிறார். சனியுடன் சேர்ந்து விட்டார். சுக்கிரன் சனி சேர்க்கை என்ன நடக்கும்? முறையற்ற காமத்தை கொடுக்கும். சுக்கிரன் சனி சேர்க்கை முறையற்ற காமத்தை கொடுக்கும். பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதோடு என்ன நடக்குது? புதனோட சேர்க்கை, 8ஆம் வீட்டுக்கு அதிபதி சேர்க்கை. நாங்கள் அடிக்கடி நம்ம பேசுகிறோம், 6, 8 தசாபுத்திகள்னு சொல்லி அடிக்கடி பேசுவோம். இதெல்லாம் நீங்கள் வீடியோவில் அப்படியே ஸ்கிப் பண்ணி போய்கிட்டே இருக்கிறீங்க, அதனால தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. சும்மா எதோ வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. மைண்டூட்டாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ சுக்கிரன் சனி சேர்க்கை முறையற்ற காமத்தை கொடுக்கறது. சூரியன் அதனோட சேர்ந்து விட்டார். இந்த முறையற்ற காமத்தினால் கௌரவம் பாதிக்கப்படுகிறது. புதனும் சேர்ந்து விட்டார், மறைமுகமான தொடர்பு ஏற்படுகிறது. வந்துருச்சுங்களா பாயிண்ட்டு? அப்போ இங்கே தொடர்பு என்னென்ன வருது? 7ஆம் பாவக அதிபதி 8ஆம் பாவக அதிபதியுடன் சேரக்கூடிய அமைப்பு.
ஒரு ஜாதக கட்டத்தில் குரு எந்த விதத்திலும் கெட்டுவிடக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். குரு கெட்டால் நல்ல நடவடிக்கை இருக்காதுங்கிறதுக்கு அமைப்பு போல குரு இங்கே மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு நீச்ச அமைப்பில் இருக்கிறார். அந்த குருவை சனியும் செவ்வாயும் ஒரு சேர பார்த்து குருவை மரணடி அடிச்சிட்டாங்க. அப்போ குரு கெட்டு போயிட்டார். விருச்சக லக்கணத்திற்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடியவர் குருன்னு சொன்னேன், சரிங்களா? அப்போ அந்த குரு இங்கே நீசத்தன்மையாகி பாவத்துவமாகி கெட்டு விட்டார். குரு பாவத்துவமான என்ன நடக்கும்? நல்ல நடவடிக்கை இல்லைன்னு அர்த்தம். இது ஏன் சுற்றி வச்சு உங்களுக்கு இதை நான் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால், நல்ல நடவடிக்கை இல்லை, முறையற்ற காமமாகி போச்சு. சனியும் சுக்கிரனும் சேர்ந்தால் முறையற்ற காமம், சரியான வழியில் காமத்தை அணிவிக்காமல் திருட்டுத்தனமாக காமத்தை அணிவிக்கக்கூடிய தன்மை அப்படின்னு வரக்கூடிய தன்மை. சூரியன் அதோடு சேர்ந்து கௌரவ குறைச்சல், கௌரவம் இல்லாமல் போச்சு. கௌரவம் அந்தஸ்து எல்லாம் வெளியில் சொல்லும்போது ஒரு விதமான இவெல்லாம் ஒரு பொம்பளையான்னு சொல்லி பேசுவோம்ல, அந்த மாதிரி கௌரவ குறைச்சல் ஏற்பட்டு போச்சு சூரியன் அதில் சேர்ந்து. இதில் லக்கண அதிபதி ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். லக்கண அதிபதி பாருங்கள் 12 மறைஞ்சு விட்டார். 12 மறைஞ்சு சந்திரனுடன் சேரக்கூடிய அமைப்பு. அந்த சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருக்கிறார். தாங்க பாயிண்ட்டு. விருச்சக லக்கணத்திற்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடியவர் சந்திரன். அந்த சந்திரன் 12 இருக்கிறார். 12 லக்கண அதிபதியான செவ்வாய் அங்கே இருந்து கேதுவுடன் சேரக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த டோட்டலாக எல்லா கிரகமும் சுத்தமாக அவுட்டுங்க, சுத்தமாக அவுட் ஆகி போச்சு. அதே மாதிரி 6 ராகு இருக்கக்கூடிய அமைப்பு சுத்தமாக அவுட் ஆகி போச்சு. அப்போ இந்த பெண் என்ன செய்கிறார்? முதலில் திருமணம் ஆகிறது, முறையாக கல்யாணம் பண்ணாங்க, கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகுது. 2வது டைவர்ஸை 2வது திருமணம் பண்ணுறாரு. 2வது திருமணமும் டைவர்ஸ் ஆகி போகுது. 3வது திருமணம் பண்ணுறாரு. 3வது திருமணம் புருஷனை விட்டு விலகிடுறாரு. இப்படியே பல ஆண்களோட தொடர்பு ஏற்பட்டு 3, 4, 5, 6ன்னு இப்படி போய்கிட்டே இருக்கு. இவ்வளோ தான் உங்களுக்கு நான் விளக்கம் சொல்ல முடியும். இந்த ராசி கட்டத்தினுடைய அமைப்பு இதுதான். பார்த்துக்குங்க. பார்த்தீங்களா? நம்ம இது சரியாக உங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக நான் விளக்கம் சொல்லிவிட்டேன். அப்போ ஒரு முறையற்ற காமம் அனுபவிப்பதற்கு ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம் என்பதற்காக உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா நண்பர்களே? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பரிடத்தில் எடுத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.